பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீதான நடவடிக்கையை இந்தியா தீவிரப்படுத்தி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக ஆலோசனை செய்வதற்கான சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டமும் கூட இருக்கிறது. இந்நிலையில் இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தானில் தடை, இந்தியாவுடனான அனைத்து வர்த்தகங்களும் நிறுத்தம், பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த இந்திய விமானங்களுக்கு தடை விதிப்பு போன்ற முடிவுகளை பாகிஸ்தானும் எடுத்திருக்கிறது. இந்நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. அந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையை இந்தியா தீவிரப்படுத்தியிருக்கிறது. தாக்குதல் குறித்து வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளிடமும் இந்தியா விளக்கியிருக்கிறது. அமெரிக்கா, இத்தாலி, இங்கிலாந்து, ஜப்பான், ரஷ்ய நாட்டு தூதர்கள் கூட்டத்திலும் பங்கேற்று விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. ஜம்முவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை நிறுத்தி வைத்திருக்கிறது இந்தியா. இது மிக முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மேலும் விசா நிறுத்தத்தையும் இந்தியா அறிவித்திருக்கிறது. பாகிஸ்தானியர்கள் உடனடியாக இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற உத்தரவையும் இந்தியா கொடுத்திருக்கிறது. இவை அனைத்துமே மிக முக்கியமான முடிவுகளாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதற்கு ஈடாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்தும் சில அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில அனைத்து கட்சி கூட்டம் கூட இருக்கு. இந்த கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்கிறாங்க, என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அனைத்து கட்சி கூட்டத்திலே காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பிலே ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன் கர்கே உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பாக திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கூட்டத்துக்கு முன்னதாகத்தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் காஷ்மீரில் தற்போதுள்ள கள நிலவரம் மற்றும் தீவிரவாத தாக்குதல்களை தடுப்பதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஆகியவை குறித்து அமித்ஷா குடியரசுத் தலைவருக்கு தகவல்களை தெரிவித்துள்ளார். அதே போலவே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தூதரக ரீதியாக விசா ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறித்தும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றவுடன் அந்த கூட்டத்திலே பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி பின்னர் தேவைப்பட்டால் இது குறித்த தகவல்களும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவிக்கப்படும் எனவும், தேவைப்பட்டால் பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த சமயத்திலே குடியரசுத் தலைவரை சந்திப்பார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதே சமயத்திலே டெல்லியிலே வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி 20 நாடுகளை சேர்ந்த தூதர்களை அழைத்து அவர்களிடம் எப்படி பாகிஸ்தானின் தூண்டுதலின் அடிப்படையிலே லஷ்கர்-ஏ தொய்பா போன்ற தீவிரவாத அமைப்புகள் காஷ்மீரிலே அடிக்கடி தீவிரவாத தாக்குதல்களை உண்டாக்குகின்றன, தற்போது பஹல்காமிலே நடந்த தீவிரவாத தாக்குதலிலே அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் போன்ற விவரங்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது சர்வதேச ரீதியாக பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும், பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத ஆதரவு நாடு என்பதை அனைத்து நாடுகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் எனதான் வெளியுறவுத்துறை செயலர் இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார். 20 நாடுகளின் தூதர்கள் இதில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே பல்வேறு நாடுகள் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூடுதல் அழுத்தம் அளிப்பதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் பாகிஸ்தானும் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என பல்வேறு நடவடிக்கைகளை தயார் செய்து வருகிறது. இதனால் பதட்டம் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் பின்னர் இந்தியா வலுவான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தொடர்ச்சியாக அதிகாரிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவேதான் அதற்கு முன்னதாக இன்று குடியரசுத் தலைவருடன் அமைச்சர்கள் சந்திப்பு ஒரு புறம், அனைத்து கட்சி கூட்டத்திலே எதிர்கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை இன்னொரு புறம், மூன்றாவதாக வெளிநாட்டு தூதர்களுடன் ஆலோசித்து அவர்களுக்கு தீவிரவாத பிரச்சனைகள் குறித்த தகவல்களை தெரிவிப்பது என பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. கணபதி, இந்தியா வலுவான நடவடிக்கைகளையும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே சிந்து நதிநீர் நிறுத்தி வைப்பு,
விசாரித்து பாகிஸ்தானியர்கள் உடனடியாக இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் போன்ற முக்கியமான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்திருக்கு. இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தடை விதிச்சிருக்கு. அனைத்து வர்த்தகங்களும் நிறுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சோ இது எல்லாமே சர்வதேச அரசியல் சூழல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது கணபதி? நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல தூதரக ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் உறவுகள் கிட்டத்தட்ட முறித்துக் கொள்ளப்பட்ட சூழல் தான் உண்டாகி இருக்கிறது. ஏனென்றால் அட்டாரி எல்லையை இந்தியா மூடியிருக்கிறது, வாகா எல்லையை பாகிஸ்தான் மூடியிருக்கிறது. ஆகவே அந்த எல்லை வழியாக பொருட்கள் போக்குவரத்தோ அல்லது பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு வருவதோ இனிமேல் நடைபெற வாய்ப்பில்லை. ஏற்கனவே உள்ளவர்களும் திரும்பி செல்ல வேண்டும் எனவும், இந்தியர்கள் பாகிஸ்தானில் இருந்தால் உடனடியாக திரும்பி வந்துவிட வேண்டும் எனவும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியே சூழ்நிலை இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக அத்தகைய தாக்குதல் நடைபெற்றது. அதே போல தற்போது அதைவிட மிகவும் கொடுமையான தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்தியா வலுவான பதிலடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க இணைப்பிலே இருங்கள் கணபதி, தொடர்ந்து பேசுவோம். இது குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவியர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கக்கூடிய இப்ப தற்போது நடந்துட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இப்ப சிந்து நதி நீர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றுல இது போன்ற ஒரு நடவடிக்கை இந்தியா எடுத்திருப்பது இதுதான் முதல் முறை தானே? சோ இது பின்னாடி என்ன மாதிரியான பாதிப்புகளை தாக்கங்களை ஏற்படுத்த போகுது சார்? அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிரத்யேக ஒப்பந்தமா பார்க்கணும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தன்னிச்சையா எந்த நாடும் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஒப்பந்தமே சொல்லுது. பிரச்சனைகள் எழும் பொழுது, அதாவது நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழும் பொழுது இரண்டு நாடுகளும் கலந்து பேசி ஆலோசித்துதான் முடிவு எடுக்கணும்னு. அது மட்டும் இல்லாமல் அதை தவிர நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மூன்றாம் தரப்பினரை கொண்டு அதை சீர ஆராய்ந்து பார்த்து அப்புறம் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா அந்த ஒப்பந்தம் சொல்லுது. இப்போ இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தியா இந்த நீரை இது ஒரு ஒரு நீர் போர் அதுக்கு சம்பந்தமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏற்கனவே அதை பத்தி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, அதை பத்தி சொல்றாங்க, நம்மளும் கவனிச்சுக்கிட்டு தான் வரோம். 5 நதிகளை நிர்மாணிக்கக்கூடிய இந்த குழு தான், இந்த அமைப்பு தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அது பல்வேறு தளங்கள்ல இருந்து நீர்கள் அந்த நீர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு இந்திய பெருங்கடல்ல பாகிஸ்தான் வழியா நுழையதை பாக்குறோம். அதிகமான பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்படும் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அப்போ இது ஒரு நீர் போர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் விடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப இந்தியாவுடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. குறிப்பா ஷிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிறுத்தி வச்சிருக்கு. இப்ப இது என்ன மாதிரியான தாக்கங்களை நம்ம இந்தியாவில ஏற்படுத்தும் சார்? அதேதான். இப்ப ஷிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கறது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்த ஒப்பந்தம் தான். அப்ப இதுல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து, வர்த்தகம், மக்கள் கூட இருக்கக்கூடிய உறவுகள், இது எல்லாமே பாதிக்கப்படும். ஏற்கனவே நல்லுறவு நாடு இல்ல, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய நல்லுறவு இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளுடைய செயல்பாடுகள் அல்லது தீவிரவாதத்தின் ஊக்குவிப்பு அப்படின்னு இருக்கும் பொழுது மீண்டும் சீர்கேட்டுக்கு போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். நன்றி சார். இணைப்பில் பேசியமைக்கு நன்றி திரு கிளாட்சன் சேவியர். தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக முன்னாள் விமானப்படை அதிகாரி நாகஜோதி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சார், இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆக்சுவலி நல்லுறவு கிடையாது. இப்ப இன்னும் அந்த விஷயங்கள் மோசமாகிட்டே இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கு. இது சர்வதேச அரசியல் சூழல்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சார்? அரசியல் இது ஒரு அரசியல் தற்காலிகமான பின்னடைவா இருக்கு. லாங் டைம் அப்படி ரொம்ப நாள் 2 நாடுமே அந்த மாதிரி செய்ய முடியாது. 2 நாடுமே தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கூடிய விரைவில் மாறிவிடும். அதனால மிகப்பெரிய அளவுகள். ஆனா பாகிஸ்தான் மிக அதிகமாக பாதிக்கப்படும். பாகிஸ்தான் மிக அதிகமாக பாதிக்கப்படும்.
இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளால பாகிஸ்தான் அதிகமாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்தியாவுமே முப்படைகளும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு, அதே போல பாகிஸ்தானத்திலயுமே ராணுவத்தினரை தயார் நிலையில வைத்திருக்காங்க. இது இப்படியே தான் போகுமா? இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல இதனுடைய போக்கு எப்படி சார் இருக்கும்? சீர்படுத்திடுவாங்க. ஏன்னா 2 கண்ட்ரிக்குமே பொருளாதார விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு ஈஸியாக ப்ரொலாங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் உலகத்துல நடந்த பல விபரீதங்கள் தான் பொருளாதார காரணத்தினால மீண்டும் சரி செய்யப்பட்டது. அது சண்டையா இருக்கட்டும், 2 நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினையாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க சரிப்படுத்திட்டாங்க குயிக்கா. இப்போ வீணாத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை 2 நாடுகளுமே செய்யக்கூடாதுதான். இந்தியா பாகிஸ்தான் 2 எல்லைகள்லயுமே ஒரு பதற்றமான சூழல் தான் காணப்படுகிறது. எப்பவுமே இருக்க வேண்டியது இல்ல, அது எல்லை பாதுகாப்பு, எல்லை என்டையர்லி டிஃபரெண்ட். அதை இதுல கேட்காதீங்க. ஏன்னா அப்படி நாம எப்பவுமே ரெடினஸ்ல தான் இருந்து தீர வேண்டியிருக்கு. பாகிஸ்தான் ஒரு நம்பிக்கைக்கு உரிய நாடு அல்லவே அல்ல. ஓகே சார், இணைப்பில் பேசமைக்கு நன்றி திரு நாகஜோதி. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானும் ஷிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தியிருக்கிறது. ஷிம்லாவில் 1972 பிரதமர் இந்திரா காந்தி, பாகிஸ்தான் அதிபர் பூட்டோ இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போரை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே 1971 இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. தற்போது இந்த ஒப்பந்தத்தை ஷிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக பாகிஸ்தான் கூறியிருக்கிறது. இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை நிறுத்தி வைக்கவும் பாகிஸ்தான் முடிவெடுத்திருக்கிறது. இந்தியாவுடனான அனைத்து வகை வர்த்தகங்களையும் நிறுத்தி வைக்க பாகிஸ்தான் முடிவெடுத்திருக்கிறது. இந்தியர்களுக்கு சார்க் நாடுகள் விசா வழங்குவதையும் பாகிஸ்தான் நிறுத்தி வைத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மிக தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகளை இந்தியாவிற்கு எதிராக எடுத்து வருகிறது. அதில் ஒன்றுதான் ஷிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிறுத்தி வைத்திருக்கிறது. அதனுடைய பின்னணி, ஷிம்லாவில் 1972 பிரதமர் இந்திரா காந்தி, பாகிஸ்தான் அதிபர் பூட்டோ இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இரு நாடுகளும் தங்கள் பிரச்சினைகளை சுமூகமாக பேசி தீர்வு காண்பதுதான் ஷிம்லா ஒப்பந்தத்தின் பின்னணி. இந்நிலையில் ஷிம்லா ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்தியாவும் முப்படைகளும் தயார் நிலையில் வைத்திருக்கிறது. அதேபோல பாகிஸ்தானும் ராணுவ வீரர்களை தயாராக வைத்திருக்கக்கூடிய நிலையில் இரு நாடுகளும் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இந்நிலையில் பகல்காமில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், மிக முக்கியமான நடவடிக்கையாக இந்தியா எடுத்திருக்கிறது, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள், இன்னும் சர்வதேச சூழல்ல இது என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது? சிந்து நதி ஒப்பந்தத்தினுடைய பின்னணி என்ன பாலவெற்றிவேல்? ஆனந்தி, செவ்வாய்க்கிழமை அன்று பகல்காமில் ஏற்படுத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முக்கியமாக நேற்று 5 நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மீது எடுத்தது. அதில் முதல் நடவடிக்கையான சிந்து நதிநீரை இருவரும் பகிர்ந்து கொள்வது தொடர்பான ஒப்பந்தத்தை நிறுத்த செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில சிந்து நதி ஒப்பந்த நிறுத்தத்திற்கு எதிர்வினையாக தற்போது பாகிஸ்தான் சிம்லா உடன்படிக்கை அது குறித்தான நிறுத்தத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சிம்லா ஒப்பந்தம் என்பது பங்களாதேஷ் விடுதலை போரின் போது 1971 பிறகு ஜூலை 2, 1972 பாகிஸ்தானினுடைய அப்போதைய அதிபர் பூட்டோ மற்றும் இந்தியாவினுடைய பிரதமர் இந்திரா காந்தி இடையிலே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி காஷ்மீர் எல்லை ஓர பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த எல்லை கோட்டை லயன் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் லயன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல் என கூறுவார்கள். இதை முறைப்படுத்தும் வகையில இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே இருந்த சியாச்சின்
குறிப்பாக இமயமலையினுடைய மிக உயரமான பகுதியான சியாச்சில் பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகளை தீர்க்கும் விதமாகவும் காஷ்மீர் குறித்தான சர்ச்சைக்கு முடிவு ஏற்படுத்தும் விதமாகவும் இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படிதான் பாகிஸ்தானுக்கு இடையிலான கட்டுப்பாட்டு கோட்டிற்கு இடைநிறுத்த பாதையாக ஒரு மாறியது. அதாவது இந்த கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தான் படை வீரர்களும் இந்திய வீரர்களும் தாண்டி வரக்கூடாது என்கின்ற ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சிந்து நதிநீர் ரத்தின் காரணமாக, அந்த ஒப்பந்தத்தின் ரத்தின் காரணமாக தற்போது பாகிஸ்தான் அரசு சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த உடன்படிக்கையின்படி இரண்டு நாடுகளுக்கு இடையே 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் மிக கடுமையான மோதல்களை தடுக்க இயலவில்லை. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா சியாச்சில்ல பனிப்பாறை பகுதிகளை இந்தியா முழுவதுமாக கைப்பற்றியது. இந்நிலையில சியாச்சின் மோதலில் ஏற்பட்ட பல மரணங்கள் மற்றும் 2010 2016 வரையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்ட சில மோதல்கள் காரணமாக இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிகள் இரண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு முக்கிய எல்லை கோடாக அமைந்திருக்கிறது. சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்திருப்பதன் மூலமாக பாகிஸ்தான் தற்போது இந்த காஷ்மீர் பகுதிகள், அதாவது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிகள் தனதாக்கி கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்படும், ராணுவ ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாகிஸ்தானினுடைய பிரதமர் தலைமையில் இன்று இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சக கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் இந்திய விமானங்கள் இனி பாகிஸ்தான் மீது பயணிக்க கூடாது, இந்தியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்கிற ஒரு முக்கிய முடிவுகளை பாகிஸ்தான் வெளியிட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது சிம்லா ஒப்பந்தத்தையும் ரத்து செய்திருப்பதன் மூலமாக காஷ்மீரினுடைய முழு பகுதிகள் முழு அதிகாரமும் தங்களுக்கு இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதாக இருக்கிறது என சர்வதேச ராஜதந்திரிகள் மற்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதை போராக கருதுகிறோம் அப்படின்னும் பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. அதன் தொடர்ச்சியாக ஷிம்லா ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தான் நிறுத்தி வைத்திருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தான் இந்தியாவிற்கு என்ன சொல்கிறது என்பதை நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப இதன் அடுத்த கட்டமாக இந்தியா இனி ராணுவ ரீதியிலான பதில்களை தான் தரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஏற்கனவே நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த ஒரு முக்கிய அறிவிப்புல இந்தியாவினுடைய முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு வார காலத்திற்குள் ராணுவத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் இருந்து ராணுவ வீரர்கள் வரை அனைவருக்கும் விடுப்பு தரமாட்டாது, அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில இன்றே இந்தியாவினுடைய விமானப்படை கப்பல் படையை சேர்ந்த முக்கியமான ஒரு பகுதிகளில் தீவிர பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களும் தங்களுடைய ராணுவத்தை முழு அளவில் அவர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாக பாகிஸ்தான் இந்தியாவிற்கு பதிலடி கொடுத்திருக்கிற இந்த ஒரு நிலையில இந்தியாவும் நேற்று பாகிஸ்தானுக்கு பல 5 அம்சங்கள் மூலமாக அவர்கள் தூதரக ரீதியாக பல எதிர்வினைகளை ஆற்றியிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த கட்டமாக தாக்குதல்கள் இரு பக்கத்தில இருந்தும் தொடங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் பெரிய அளவிற்கு நிலவி கொண்டிருக்கிறது. ஏனால் தற்போது சென்று கொண்டிருக்கும் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை உற்று நோக்கும் போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு 25 வருடங்களுக்கு பிறகு, கார்கில் போருக்கு பிறகு 1999க்கு பிறகு இந்த அளவிற்கு மோசமானதாக இருந்ததில்லை. அந்த ஒரு நிலையை தான் தற்போது எட்டியிருக்கிறது. இதன் மூலமாக ராணுவ நடவடிக்கைகளில் இந்தியா அல்லது பாகிஸ்தான் எப்போது வேண்டுமானாலும் ஈடுபடலாம் என ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.